ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹாரர் அண்ட் கிரைம் த்ரில்லர் மூவி. ஹாரரா கிரைம் த்ரில்லரா ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஒரு பக்கம் ஹாரரு, இன்னொரு பக்கம் கிரைம் த்ரில்லர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மண்டவோடு மட்டும் கிடைக்கிது. எல்லா படத்தையும் விட இந்த படத்தில் ஒரு பெரிய கிரைம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கொலை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதில் செத்து போனது யாருங்கிறத தான் கண்டுபிடிக்க வேண்டிய பெரிய ரிஸ்கான விஷயமா இருக்கும். அதை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாருன்னு சூப்பராக ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால், இன்னொரு பக்கம் ஒரு வீட்டில் ஆவி வந்து இருக்கவங்கள பூரா பாடா படுத்திட்டு இருக்கு. வீடே ரத்த காடா மாறுற அளவுக்கு. அவங்க யாரு, இந்த பேய்க்கு நம்மளுக்கும் என்ன சம்மந்தம்னு இன்னொரு பக்கம் ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிற இடம் தான் படத்தோட மாஸ் ட்விஸ்ட்டு. இந்த படத்தை கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ண நண்பருக்கு வாழ்த்துக்கள். அவர் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே எல்லா மதத்துலையுமே பேய் ஓட்டுறதை வந்து ஒவ்வொருத்தவங்களாக காட்டினோம்னா, ஒரு சின்ன பையன் பேய் பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறான். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இது என்னோட வீடு, என்னைய கொன்னது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறத காட்டுறாங்க. அப்படியே அதை பற்றி இங்கே ஒருத்தர் டிவியில் பேசுகிறாரு. ஆமாம், ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு இறந்தவரோட ஆன்மாவே உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேஸ் ஃபைல்லையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த பையனோட ஆள் மனசுலேருந்து வந்துச்சா என்னங்கிறது தெரியாது. பேய் இருக்கா இல்லையாங்கிறது ப்ரூவ் இல்லை. ஆனால் இதுதான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கேஸ் ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட்டூஸ், உங்களுக்கு பேயோட அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்குது இல்லை, ஆனால் பேயினா எனக்கு பயம் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு பேயோட அனுபவம் இருக்குது, எத்தனை பேருக்கு பேயினாலே பயம் இருக்குங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த டிவி ப்ரோக்ராமை நடத்துகிறது நம்மளுக்கு சேனலில் இருக்க பத்மஜா அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் தான். அவங்கள பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எடிட்டரோட ஒய்ஃப் வந்துட்டு, என்னம்மா அடுத்து பேய் கதை எதுவும் புதுசாக கிடைக்கலையா, கிடைக்கலன்னா நீயே ஒன்று உருவாக்கு, அப்படின்னா தான் நம்மளுக்கு டிஆர்பி ரேட் ஏறும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. கரெக்டாக நம்ம பத்மஜா கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமியார்ட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. என்னம்மா உன் புருஷன் அஜய் ஃபோன் பண்ணானான்னு கேட்குறாங்க. இல்லை, ஃபோன் பண்ணலைன்னா என் பையன் என் பேச்சு கேட்டுட்டு அப்படியே தான் இருப்பான், எனக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணவே மாட்டான். இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ அவனை வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்ட ரைட்டு, ஆனால் நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணுறேன்னா ஏன் பேத்தி இன்னொருத்தனை அப்பான்னு கூப்பிட்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால் உன் மகளை மரியாதையை நீ என்கிட்ட விட்டுரு அப்படிங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இனிமேல் எனக்கு ஃபோனே பண்ணாதீங்க, ஃபோனை வைங்கன்னு கோவமாக நம்ம ஹீரோயின் கட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக வலையை வீசினா அவர் வலையில் ஒரு கருப்பு கலர் கவர் கிடைக்குது. என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்கிறது மண்டவோடு. மொத்த மீடியா டிவி எல்லாமே இந்த மண்டவோட பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த மண்டவோடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் திறக்க இருந்த அவரோட போட் கிளப் இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரோட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துச்சு. அந்த பொண்ணும் திடீர்னு மர்மமான முறையில் காணா போயிருச்சு. ஒருவேளை அந்த பொண்ணோட மண்டவோட தான் இதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் டிவி ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சா, இது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகள் கிளப்பி விட்ட வதந்தி. இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு நான் மேலிடத்துல ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆஃபீஸர் இதை விசாரிக்க வருவார்னா நம்ம டிஜிபி ஏடிஜிபிட்ட சொல்கிறாரு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு நான் சத்யஜித் அவங்களோட டீமை சஜஸ்ட் பண்ணுறேன். அவங்கள வச்சு உடனே இந்த கேஸை முடிங்க. ஏன்னா இது ஹோம் மினிஸ்டர் பைய சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு சொன்னால், இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம பிருத்திவிராஜ் தான். தலைவர் மாதம் மண்டவோட கையில் வச்சுட்டு இதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டால், ஒரு கவரில் மண்டவோடோடு சேர்த்து கொஞ்சம் முடியும், கொஞ்சம் பிளட் சாம்பிள்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபர்தர் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீமில் போய் உட்காந்து பேசணும்னா அந்த மேடம் ஒன்று தான் சொல்கிறாங்க. இந்த நபர் இறந்து சரியாக 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதாவது 2019 செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபரில் இறந்துருக்கணும். இறந்து போன நபர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யார் இறந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா இருக்காது அப்படின்னா, நம்ம சத்யஜித் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கடந்த 2 வருஷமாக தொலைஞ்சு போன பெண்கள் எல்லாரோட லிஸ்ட் எடுங்க, அவங்களும் 20 to 30 இருக்கிற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே நம்மளுக்கு ஹீரோயின் பத்மஜாவை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கிணற காமிச்சா அந்த கிணறே நம்மளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த வீட்டுக்கு
கொஞ்ச நாளாக யாருமே குடி வரல, இப்போதாம்மா நீங்கள் வந்திருக்கீங்க ஹவுஸ் ஓனரு. இந்த வீட்டுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, நம்மளுக்கு அடுப்பு, கேஸ் ஸ்டவ்லேருந்து ஏசி வரைக்கும் எல்லாமே இருக்குது. வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம செஞ்சு தந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் வீடை காமிச்சா இவங்க வீடு எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோ எடுத்து அவங்களோட அம்மாவுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா கூட தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பத்மஜாவோட பொண்ணு சின்ன இருக்காங்க. வீடு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இங்கே வந்து வாங்க எல்லாரும் போனோம்னா, இல்லைம்மா நான் கொஞ்சம் வந்து வேலையெல்லாம் இருக்கா, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கூட வர, இப்போதைக்கு நீ சின்னவை கூட்டிகிட்டு நம்ம வேலைக்காரி சந்திராவே இருக்கா இல்லையா, அவளையும் கூட்டிகிட்டு நீ இப்போதைக்கு போங்கிறாங்க. நம்ம சந்திரா பத்மஜாட்ட கேட்குறாங்க, அவன் புருஷன் குடிப்பான், அடிப்பான், இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுருப்பான். உன் புருஷன் எந்த தப்புமே இல்லாமல் நல்லவனாக தானே இருக்காரு, அவரை ஏமா வேணான்னு டைவர்ஸ் பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா எல்லாருக்குமே அவங்க அம்மா முக்கியம்தான். ஆனால் அம்மா மட்டும்தான் எல்லான்னு சொல்லக்கூடாது. பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் அம்மா தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அவனோட நம்மளால் குடும்பம் நடத்த முடியாது. அதனால தான்க்கா வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் அப்படின்றாங்க. நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா அங்கே ஊர்லேருந்து கிளம்புறப்பே ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வந்தா, வேணா நான் உனக்கு ஒரு புது பொம்மை வாங்கி தரேன்னு அவங்க அம்மா பத்மஜா சொன்னா, இல்லை இது எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்தது, அதனால் எனக்கு இந்த பொம்மை குட்டி தான் வேணும்னு நம்ம பாப்பா சின்ன அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்தா. இவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, அவங்களோட அக்கா இறந்து போய் அங்கே ஃபோட்டோவில் இருக்காங்க, அவங்களுக்கு மாலை மாட்டியிருக்கு. இங்கே ஊருக்கு வந்த உடனே நம்ம பத்மஜாவோட ஃப்ரெண்டு ஹரிதான்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நான் சின்னவை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டு இவனை இங்கேயே ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், அதே மாதிரி நீ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் டைவர்ஸ்க்கு பேப்பர்ஸை மூவ் பண்ணு அப்படின்னா அவங்க கேட்குறாங்க, நீ கொஞ்சம் யோசி, ஏன்னா பொண்ணு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா அப்பாவோட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் வந்துருச்சுன்னா சிரமமாயிரும்னா அதெல்லாம் முடியாது, எந்த வகையில் ஃபைட் பண்ணாலும் நான் என் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்கள் மூவ் பண்ணுறதா மூவ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹரிதா கேட்குறாங்க, ஏன் மறுபடியும் கிராமத்து வீடு மாதிரி தனியாக ஒரு வீடு எடுத்துகிட்டு இருக்க, இங்கே சிட்டிக்குள்ளே வர வேண்டியதானன்னு கேட்டால் நம்ம பத்மஜா ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க, என்ன ஹரிதா மேடம், உங்களோட வில்லா ப்ராஜெக்டை ஏன் தலையில் திணிக்க பார்க்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு. இங்கே வீட்டுக்கு வந்தால் நம்ம சின்னவை காலையிலே வேக வேகமாக கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு வாட்டர் கேன் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதை எடுத்துகிட்டு வந்து கூலிங்கில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக நம்மளுக்கு வாஷ் பேசினில் ஊற்றுனா மணி ஆயிடுச்சு கிளம்பச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாஷ் பேசினை பார்க்குறாங்க, தண்ணி அடைச்சிட்டே இருக்குது. ஏன் தண்ணி அடைச்சிட்டு இருக்குன்னு அப்படியே எடுத்து பார்த்தா அப்படியே நம்மளுக்கு கொத்தா லேடிஸ் ஹேர் இருக்குது. இவ்வளவு முடி எப்போ இதில் வந்துச்சுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சாட்டில் பின்னாடி ஏதோ போகிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சுன்னா இவங்க நேராக உள்ளே போய் பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான கருப்பு நாய் இவங்களை பயங்கரமாக குலைச்சா மிரண்டு போய் அங்கே இருக்க குச்சி எடுத்துகிட்டு வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்றாங்க. ஒரு நிமிஷம் நம்மளுக்கே தூக்கி வாரி போட்டுருது. அடுத்து இங்கே நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் டீமாக காட்டுறாங்க. நம்மளுக்கு மொத்தமாக மிஸ்ஸிங் கேஸ் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 1400 சொல்கிற, அதில் 700 பேர் ஆம்பளைங்க, 500 பேர் லேடிஸு. அந்த 500 பேரில் நம்மளுக்கு இறந்துட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு டெட் பாடி இது வரைக்கும் கிடைச்சது போக மீதி இருக்கிறது 200 சொல்கிற பேர்னா அதில் 25 to 30 வயசில் இருக்கிறது மொத்தம் 37 பேர் தானு. அந்த 37 பேரோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸு அண்ட் டிஎன்ஏ சாம்பிள் ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோஸை வச்சு இந்த ஸ்கல் அம்யூனிட்டி டெஸ்ட் ரெண்டையும் செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதாவது ஸ்கல்லும் அந்த ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஸ்கேனிங்கில் செக் பண்ணுறது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த 37 பேரோட ஃபோட்டோவை எடுத்து செக் பண்ணுறாங்க. எப்படி செக் பண்ணியுமே இவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல, அவங்க யாரோடையுமே மேட்ச் ஆகலை. அடுத்தப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. நம்ம ஸ்கல்லோட இதை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இவங்களோட முகம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபாரன்சிக் டீம்லேருந்து சொன்னால் ஓகே ரைட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இங்கே நம்மளுக்கு மறுபடியும் பத்மஜா வீட்டை காட்டுறாங்க. நம்ம பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை குட்டியை ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி அதுலேயே தான் மாட்டி விட்டு வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேலே அங்கங்கே ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸாக ஒட்டியிருந்தா அந்த பொம்மை குட்டி பொம்மையை அங்கே மாட்டின உடனே எல்லா ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸும் ஒரே மாதிரியே தலைகீழாக திரும்பி நிற்கிது. நைட்டு அப்படியே பாப்பாவும் நம்ம ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்தில் நம்ம பொம்மை குட்டியை கீழே விட்டால் பெட்டுக்கு கீழே கிடக்கிற நம்ம பொம்மை குட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி தண்ணியாக வருது. பாப்பாவோட கையும் கீழே உரசிக்கிட்டே இருந்தா, அம்மா என்னென்னு தெரியலம்மா இங்கே ஃபார்மா வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குன்னு பதறி போய் எந்திரிச்சு எழுப்பி விட்றாங்க. எந்திரிச்ச நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி மெல்ல தண்ணியில் நடந்து போய் கதவை திறந்தா தலையை விரிச்சு போட்டுட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராக்கா வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி பயந்து போய் கத்தனா, இந்நேரத்தில் இங்கே எதுக்குக்கா வந்தீங்க, என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா,
அது வேற ஒன்றும் இல்லை, நான் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ என் மூஞ்சியில் தண்ணி தெளிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் பயந்து போய் எந்திரிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிச்சன்லேருந்து தான் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நான் பயந்து போய் இங்கே வந்தேன்னா போய் படுத்துங்கக்கா லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு பயந்து போய் இவங்களும் வந்து படுத்துடுறாங்க. அடுத்து நம்ம சத்யஜித்தை காமிச்சோம்னா அவர் ஒரே ஒரு விஷயம் தான் யோசிக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம செக் பண்ண யாரோடையுமே ஃபோட்டோ மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் பீப்புளாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து இந்த ஊரில் மிஸ் ஆனவங்களை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம், அவங்க வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கியிருந்தா அதனால் நம்மளுக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவை பார்க்கறதுக்காக வேற ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா யார் அவருன்னு கேட்டால் சந்திரபாலன்கிறாங்க. இவர் கேட்ட உடனே சைலண்ட்டாக அப்படியே கிளம்பி வெளியே வந்தா ஃபுல் போதையில் உட்காந்துருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம சத்யாவோட மாமாதையாம். இப்போ எதுக்கு வந்தீங்கன்னா ஆன்மீக பயணம் போகிறேன்ப்பா, செலவுக்கு காசு வேணும் கொஞ்சம் கொடுனா, எதுக்கு வாங்கிட்டு போய் நேராக பாரில் போய் குடிப்பீங்கன்னா நான் ஆன்மீக பயணம் தான் போகிறேன், ஆனால் குடிக்காமல் இருப்பேன்னு சொல்லி சொல்ல முடியாது, எனக்கு உன்னையை விட்டால் வேறு யார் இருக்கா, உன் பேரை தவிர எனக்கு உலகத்தில் வேறு யார் பேரையுமே தெரியாது, எங்கேயாவது மாமா குடிச்சிட்டு செத்து கிடந்தேனா அப்படி இப்படி விட்டுறாதையா, தேடி கண்டுபிடிச்சாவது எடுத்து நீதாயா அடக்கம் பண்ணணும், எனக்குன்னு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் ரூபாயை வாங்கிட்டு கிளம்பி போனால் நம்ம சத்யஜித்துக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை அந்த மிஸ் ஆன பர்சனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஒரு வேளை அனாதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருமே இல்லாமல் தனியாக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற வேலை பார்த்த பொண்ணுங்க இவங்களோட லிஸ்ட் எல்லாமே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏடிஜிபி கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறாங்க. இது வரைக்கும் என்ன ப்ராக்ரஸில் இருக்குது செய்யுது அப்படின்னா, மேடம் இது வரைக்கும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுலையுமே உங்கள் ரிப்போர்ட் ஆகலை செய்யலை, அதனால் என்னங்கிறது எங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு லீடு நம்மகிட்ட இருக்கிறது என்னன்னா, அந்த மண்டை ஓட்டில் இருக்க எல்லா பல்லுமே விழுந்திருக்கு, ஒரே ஒரு பல்லு மட்டும் விழுகாமல் இருக்குது. அப்படின்னா ஏதோ சம்திங் அந்த பல்லில் ஸ்பெஷல் இருக்குது, அதை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா இதை நம்மளுக்கு செக் பண்ணணும்னா டாக்டர் ராதவன் சொல்லிட்டு ஃபாரன்சிக்லேயே எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் இதை அனுப்பணும்னு அவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் அவரை டேரெக்டாக போய் பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறேன்னு அவரை பார்க்கறதுக்காக நம்ம சத்யா அங்கே போகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி ரைட்டு, எல்லா பல்லுமே கொட்டி போய் இந்த ஒரு பல்லு மட்டும் கொட்டாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டென்டல் கிளினிக்கில் இவங்களோட பல்லு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. இது வந்து ஸ்க்ரூ போட்டு மாட்டியிருக்க பல்லுங்கிறதுனால இந்த பல்லு மட்டும் தண்ணியில் இவ்வளோ நாள் கடந்து விழுகாமல் இருக்குது. அப்போ எல்லா பல்ல ஆஸ்பத்திரியிலையும் செக் பண்ண கிடச்சிருமானா நீங்கள் அவ்வளோ தூரம் செக் பண்ண வேண்டியதில்லை. இந்த பல்லோட டிசைன் என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர்டிகுலராக இந்த காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே ஈஸியாக அந்த விக்டிமை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இருக்க எல்லா பல்ல ஆஸ்பத்திரிக்கும் எல்லா டென்டல் கிளினிக் எல்லாத்துக்குமே கால் பண்ணி ஃபுல்லாகவே செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பல்லு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இவங்க ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கடிச்சாங்க சாப்பிட்டாங்கனாலே கரெக்டாக அதில் பர்டிகுலராக இந்த பல்லு வச்சுருந்தவங்கள டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இங்கே ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க ஆப்பிள் ஒன்று கடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்குது. பாப்பா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாப்பிட்ட ஆப்பிளை நீங்கள் வைக்காதனா, அம்மா நான் கடிக்கவே இல்லைம்மா அப்படிங்கும்போது அந்த ஆப்பிளை காமிச்சா அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பல்லு மட்டும் எக்ஸ்ட்ரா காமிக்குது. அதே மாதிரி நம்ம பத்மஜாவோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிவப்பு கலரில் தடிப்பாக இருக்குது. இவங்களுக்கு நம்ம வீட்டில் ஏதோ ஆவிகள் நடமாட்டமோ ஏதோ சம்திங் சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டை விசாரிக்கிறாங்க. என் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆவிகள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இது சம்மந்தமாக யாரையாவது நம்ம பார்க்கலாமானா நம்ம ஏற்கனவே இன்டர்வியூ எடுக்க டைப் பண்ணோமே ஞாபகம் இருக்கா சாரான்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்ப்போம், அவங்கள்ட்ட கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நேராக அங்கே பார்க்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னோம்னா அவங்க ஒன்று தான் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஆவிகள் நடமாட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நம்ம ஸ்கேரிங் வந்து பண்ணி பார்த்துடலாம், அப்படி பண்ணோம்னா உங்கள் வீட்டில் வந்து அமானுஷ சக்தி இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி நைட்டு வரேன்னு சொல்லி அவங்க கரெக்டாக அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அங்கே கரெக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. எனக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வேற ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறத என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே சமயத்தில் நம்மளுக்கு சத்யஜித்துக்கு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் அது யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களோட ரிப்போர்ட்டை உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கோம் சார், நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக அந்த மெயிலை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம்னா அங்கேயும் அதே மாதிரி பவர் ஃப்ளக்சுவேஷன் மாதிரி அப்படியே லைட்டில் ஆஃப் ஆகி எரியுது. ரெண்டையுமே ஒரே டயத்தில் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இங்கே அதே மாதிரி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாரா மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே விளக்க பொருத்தி உட்காடுறாங்க. உட்காந்து பயங்கரமாக மந்திரம் சொன்னோம்னா யார் நீன்னு கேட்கும்போது அப்படியே அந்த ஆன்மா அங்கே வந்துடுது.
வந்த உடனே அவங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஹூ ஆர் யூன்னு சொல்லி கேட்டால் மறுபடியும் உட்காந்துட்டு அவங்க அப்படியே ஒரு பேனால் மணலில் எழுத போகிறாங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு இங்கே சத்யஜித் ஒரு ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே இருக்கிறது ஒரே பேர் ஈவா மரியா அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே ஒன்றா காட்டுறாங்க. அதாவது இறந்து போனதை தேடிக்கிட்டு இருக்க நபரும் இவங்க வீட்டில் இருக்க பேயும் ஒன்று, ரெண்டுமே ஈவா மரியா தான் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே போட்டு உடைக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு அந்த ஃப்ரிட்ஜை காமிச்சா ஃப்ரிட்ஜு கதவு அப்படியே மெல்ல திறந்து அதுக்குள்ளேருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வர்றதை காமிக்கிறாங்க. அப்படின்னா அந்த பேயே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது. நம்மளோட பத்மஜா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கப்ப பக்கத்தில் தொட்டு பார்க்குறவங்க பாப்பாவை காணோம்னு சொல்லி மிரண்டு போய் அங்கே இங்கேயும் தேடி பார்த்தா எங்கேயுமே காணோம். ஃப்ரிட்ஜு மட்டும் தானாக ஆடிக்கிட்டு இருக்கு. என்னடா ஃப்ரிட்ஜ் இப்படி ஆடிக்கிட்டு இருக்குன்னு திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே அப்படியே பாப்பா உட்காந்து ஐஸ் கட்டியாக இருக்குது. பதறி போய் பாப்பாவை தூக்கி அப்படியே தட்டி எழுப்பி பார்க்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை. நம்ம பாப்பா வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே முடி இருக்கிறத பார்த்துட்டு இழுத்தோம்னா பெருசாக முடி வெளியே வரும்போது டக்குனு இவங்க தோள்பட்டையில் பேய் வந்து கையை வைக்குது. பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சோம்னா பாப்பா பக்கத்தில் இருக்க இவங்களோட கனவு. வேகமாக எந்திரிச்சு போய் அந்த பொம்மையை தூக்கி எரிஞ்சிடுறாங்க, அந்த ஃப்ரிட்ஜையே மூடி வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் பாப்பா வந்து பார்த்தா, அம்மா என் பொம்மை குட்டியோட கண்ணு உடஞ்சி போயிருச்சுமா அப்படின்னு சொன்னால் மரியாதை அந்த பொம்மை குட்டியை கொடுன்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இங்கே ஓனருக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு உங்கள் ஃப்ரிட்ஜ் வேணாம், உங்கள் ஃப்ரிட்ஜை நீங்கள் எடுத்துக்கங்க, நான் வேறு ஃப்ரிட்ஜ் மாற்ற போகிறேன்னா, என்னம்மா திடீர்னு சொல்கிறேன், நான் அந்த ஃப்ரிட்ஜை எங்கே கொண்டு போய் வைப்பேன், நீ ஒரு ஓரத்துலேயே வச்சுட்டு கூட வேறு எதாவது மாற்றிக்கணும். இல்லை இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் உடனே எடுத்துகிட்டு போயிருங்க, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே சாரா மேடத்தை பார்க்க வராங்க. அதே சமயம் இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம இறந்து போன ஈவா மரியோட ஆதார் கார்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சா இவங்க தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்கல் ஆர்டிஸ்ட் அங்கே படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஒன்றா மேட்ச் ஆனிச்சுன்னா இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு பார்த்தா அந்த ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக ஈவா மரியாவோட ஃபோட்டோவே வரைகிறாங்க. அப்போ ரைட்டு இவங்க தான், இவங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ்க்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஊர் அட்ரஸ்க்கு போய் அதில் இருக்க அவங்க அப்பா பேர் ஃபிலிப்புன்னு இருக்கு, அதை விசாரிக்கிறாங்க. இங்கே ஃபிலிப் சாருங்கிறது யாருன்னா அவரை தெரியாதவங்களே கிடையாது, இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன். அவங்களோட பொண்ணு ஈவா மரியா முதல் மனைவியோட பொண்ணு, ரெண்டாவது மனைவி பேர் லெஸ்ஸி. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக வந்தவங்க ரெண்டாவது ஒய்ஃபாகவே ஆயிட்டாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. இவங்க 2 பேருக்கு ஆகாததுனால நம்ம ஈவா மரியா சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க பேரில் இருந்த சொத்து எல்லாத்தையுமே விற்றுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்க ஒரு மீடியேட்டரை பிடிச்சி அந்த சொத்தை வாங்கினது யார் என்னன்னு சொல்லிட்டு போய் விசாரித்தோம்னா அவர், ஏங்க எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது, ஏஜென்சி மூலியமாக தான் வாங்கினேன், அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்காங்க என்னன்னு எந்த கான்டாக்டுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அடுத்து லெஸியோட வீட்டுக்கு போகிறாங்க. லெஸியோட வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஈவா மரியாவை பற்றி தெரியும்னா அவளுக்கு எங்களுக்கு ஆகவே ஆகாது, அவங்க அப்பாவை ஏமாற்றி எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டா, கல்யாணத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செத்தோன்னே சத்தமில்லாமல் வந்து சொத்தையும் விற்றுட்டு போயிட்டா, ஒரு எட்டு எங்களை வந்து பார்த்துட்டு கூட போல அப்படின்னா ஈவாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆமாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் விசாரிக்கிறாங்க ஈவாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லிட்டு. அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ண ரெசிப்ட் எடுத்துகிட்டு அவரை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பத்மஜா சாராவை பார்க்க வந்தோடனே யாருக்குமே இல்லாத பிரச்சனை எனக்கு மட்டும் எதுக்கு, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஈவா மரியா இறந்தது ஏதோ ஒரு மோசமான நிலையில், அதனால் அவளோட ஆன்மா இன்னும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கு, அவளுக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது, அவள் உங்ககிட்ட உதவி கேட்குறா, நீ அந்த ஃப்ரிட்ஜையே தூக்கி எறிஞ்சாலும் அவள் உன்னை விட மாட்டா, கண்டிப்பாக நீ அவளுக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னோடனே மறுபடியும் ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரிட்ஜ் இங்கேயே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் இதை எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. எங்கே வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதே மாதிரி ஈவா மரியோட ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டில் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இவங்களோட லாயர் ஃப்ரெண்டு ஹர்ஷிதா இருக்காங்க. உடனே ஃபோன் அடிச்சு, ஹர்ஷிதா உனக்கு ஈவா மரியாங்கிற பேர் தெரியுமானா, எனக்கு கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது, ஒருவேளை என் கிளைண்ட்டாக இருக்கலாம், என்னன்னு சொல்லி தெரியல, நான் வேணா உனக்கு நாளைக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு வர சொல்கிறாங்க. ஆமாம் ஈவா மரியா என்னோட கிளைண்ட்டு தான், ஒன்னே மாதிரியே ஒரு டைவர்ஸ் கேஸ்க்காக என்கிட்ட வந்தா, அவளோட டைவர்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே மைண்ட் அப்செட்டில் இருந்தா, அதனால் அவள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போகணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன்னா கண்டிப்பாக அவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று பயங்கரமாக நடந்திருக்கலாம், எனக்கு அது கிளியராக தெரியல, இதுக்கு மேலே இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் நீ தான் இதை கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிதா சொல்கிறாங்க.
ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவே எனக்கு பெரிய விஷயந்தான். இதுலேயே இன்னும் நிறையா லீட் எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்ன மர்மம் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால், அவரோட பேர் தர்ஷன் தேவ். எனக்கு தெரிஞ்ச அவர் உன்னோட மீடியா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே ஆஃபீஸில் காட்டுறாங்க தர்ஷன் தேவ்ங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட எம்டிஏ. அவங்க எம்டியை பற்றி இவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஹீரோயின் விசாரிச்சா அவர் சொல்கிறாரு, அம்மா இவர் இந்த கம்பெனியில் ஒரு கோ எடிட்டராக தான் வந்து ஜாயின் பண்ணார். அதுக்கு முன்னாடி இன்னொரு மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. இங்கே இருக்க நம்ம எம்டியோட பொண்ணை கரெக்ட் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ இந்த கம்பெனிக்கு எம்டி ஆகிட்டாரு. அதனால் அந்த ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணி விட்டுருப்பாரு. அதே சமயம் நம்ம சத்யஜித்தும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவரை மீட் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? இந்த கேஸை பற்றி ஏதாவது டீட்டெயில் இருக்கா, செய்யுதா? நாங்கள் எதை பப்ளிஷ் பண்ணணுமான்னு கேட்டால், இல்லை பர்சனலாக பேசணும். ஈவா மரியாவை பற்றினா, சார் ஈவா மரியாவை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை, அதுக்கு மீறி நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா இதுக்கு சரியான இடம் கிடையாது, நம்ம வீட்டில் வச்சு பேசுவோன்னு நம்ம தர்ஷனோட வீட்டுக்கு சத்யஜித் போகிறாரு. எனக்கு ஈவா மரியா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, சார் அது வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, ஒரு இன்ஃபேக்சுவேஷன். அதுக்காக நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் இது வந்து உண்மையான லவ்வோ அஃபெக்ஷனோ கிடையாது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. 2 பேருக்குமே செட் ஆகாது, பிரிஞ்சிடலான்னு சொல்லி நினைக்கும் போது அவள் தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணா. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டேன். உங்கள் 2 பேருக்கு இடையில வேறு ஏதோ பிரச்சனை இருந்துச்சா, செஞ்சிச்சான்னு கேட்டால், ஆமாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அவங்க அப்பாட்ட வாங்கி அவள் ஃபண்டு கொடுத்துருந்தா. டைவர்ஸ் பண்ணுறப்ப மொத்தமாக வேணும்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டா. எனக்கு இப்போ இருக்க என்னோட ஒய்ஃபோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாகவே உதவி பண்ணார். அந்த ஃபண்டு எல்லாத்தையுமே நான் இவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி செட்டில்மெண்ட்டை முடித்தேன். அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டால், நம்ம தர்ஷனோட கரண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க, அது நியர்லி 1 crore மேலே இருக்கும் அப்படின்னு. ஏன் சார், ஈவா ஏதாவது என் மேலே கேஸ் கொடுத்துருக்காளான்னா, இனிமேல் அவங்க கேஸே கொடுக்க மாட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்மால் கிளம்பிடுறாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த இவர் ஃபேஸ்புக்கை செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவா இறந்து போனதாக சொன்ன நம்மளுக்கு 2019 செப்டம்பர் அக்டோபர். ஆனால் அதுக்கப்புறம் 7 மாதம் வரைக்கும் அவங்களோட ஃபோன் ஆக்டிவ்லேயே இருந்திருக்கு. இன்னொரு நபர் அந்த ஃபோனை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க இறந்தது இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லர் நினச்சிருக்கான். நிறையா ஃபோட்டோ போஸ்டெல்லாம் போட்டிருக்கான், எதுலேயுமே ஆனால் ஃபேஸே தெரியல. லாஸ்ட்டாக போட்டது காசியில் அந்த ஒரு ஃபோட்டோ தான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம சத்யஜித்துக்கு டாக்டர் ஆதவன்ட்டு ஒரு ஃபோன் வருது. சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் கொடுத்த இந்த லீடை வச்சு தான் இறந்து போனது யாருன்னே கண்டுபிடிச்சோம், ரொம்ப தேங்க்ஸ் சார்னா. அதே மாதிரி இன்னொரு லீடு கிடச்சிருக்கு, அதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னன்னா வேற ஒரு கேஸ் பற்றி டீட்டெயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பக்கத்தில் இறந்து போன ஒரு பொண்ணோட கை மட்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்ச கேரி பேக்கில் தான் அந்த கேஸோட டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். கோர்ட் மூலிமா நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லீடு கிடைக்கும்னா. இவங்க அங்கே போய் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் இதில் இருந்தால் அதே மாதிரி ஹேர் சாம்பிள் அதுலேயே இருக்குது. அந்த பொண்ணோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேர் அப்படின்றாங்க, அதாவது கில்லரோட ஹேர். அதே மாதிரி நம்ம தர்ஷன்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்களும் ஈவா மரியாவும் டைவர்ஸ்க்கு முன்னாடி எங்கே மேரேஜ் ஆகி குடியிருந்தீங்கன்னு கேட்டுட்டு அந்த வீட்டு அட்ரஸ்க்கு போய் விசாரிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வேறு ஏதாவது 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சா, செஞ்சுச்சானா, வேறு ஏதோ பெருசாக சண்டை மாதிரிலாம் தெரியலைங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து அடிக்கடி வருவார், ஏதோ பண பிரச்சனை தான் இருந்துச்சு, அவர் ஏதோ கொடுத்து உதவுனார், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க ஈவானா, இந்த வீடை காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பார்க்கல. ஆனால் நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவளை வந்து ஒரு காரில் பார்த்தோம், நாங்கள் கையை காமிச்சா அவள் கவனிக்கவே இல்லை. அவள் வந்து பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துருந்தா, டிரைவ் பண்ணது கூட இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேர் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சூப்பரான லீடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம பத்மஜாவோட மாமியார் இங்கே வராங்க. வந்துட்டு சின்னுவை பார்த்துட்டு, நீ அடுத்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் சின்னுவை என்கிட்டயே ஒப்படைச்சிரு, செஞ்சிரு, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியானா. இவங்க டென்ஷனில் உள்ளே போய் காஃபியை போட்டால், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் அப்பாட்ட போய் காட்டலாமா அப்படின்னு சின்னுவை உட்கார வச்சு இவங்க கரெக்டாக செல்ஃபி எடுக்க போனால் அந்த கேமராவில் டக்குன்னு யாரோ ஒரு ஆள் போன மாதிரி இருக்குது. பயந்து போய் நம்ம பத்மஜாவோட மாமியார் திரும்பி பார்த்தா நம்மளுக்கு ஈரம் படத்தில் காட்டுற மாதிரி அப்படியே ஈரத்தோட ஒரு கால் மட்டும் நடந்து போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனால் அலறி அடிச்சுட்டு இவங்க அங்கேருந்து தப்பிச்சேன் பொழைச்சேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. நம்ம சத்யா பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் யோசிக்கிறாரு. மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இவங்க எங்கே தங்கியிருந்தாங்கன்னு பார்த்தா ஒரு விமென்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க. அங்கே போய் விசாரிச்சா, சார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கிளம்ப ஒரு நாள் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் நான் ஃபோன் அடித்து பார்த்து எத்தனை ஃபோன் அடித்தாலும் ரெஸ்பான்ஸே இல்லை. ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினப்போ ஒரே ஒரு ரிப்ளை மட்டும் வந்துச்சுன்னா, என்ன ரிப்ளை வந்துச்சுங்கிறாங்க.
வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு யாத்திராவில் இருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோடய பேக் ட்ரெஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி வந்துச்சு சார். அன்னைக்கு நான் இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு வந்து கரெக்டாக அந்த பேக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். வந்தது யார் என்னன்னு எந்த டீட்டெயிலும் இல்லை. வேறு யாராவது ஈவா மரியா பற்றி தெரிஞ்சவங்க செஞ்சவங்கன்னா சார் இப்போ நீங்கள் விசாரித்த மாதிரியே இன்னொரு லேடி வந்து விசாரித்தாங்க, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏதாவது லீடு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் எதுவும் நான் வாங்கி வைக்கல சார். மறுபடியும் ஒரு வேளை வந்தாங்கன்னா நான் அவங்களோட டீட்டெயில் வாங்கிட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன்றாங்க. அங்கே விசாரிக்க வந்தது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் பத்மஜா தான். இதே மாதிரியே அவங்கள என்கொயரி பண்ணிட்டு விசாரிக்க வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ எங்கெங்கெல்லாம் விசாரிச்சாரோ எல்லா இடத்துலையுமே இவங்களும் தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ எல்லாத்தையுமே போய் விசாரித்து இவங்க தனியாக ஒரு ரிப்போர்ட்டே ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சத்யதேவும் அவங்களோட டீமும் ஃபேஸ்புக்கில் இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணால் அந்த கில்லர் வாரணாசிலேயே ஈவா மரியாவோட ஐடென்டிட்டியில் 6 மாதம் வரைக்கும் வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ அவள் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கில் இருக்க லாஸ்ட் ஃபோட்டோ அவங்க அப்லோட் பண்ணப்போ கொரோனா ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்போ அங்கே இருக்க ஒரு நோட்டீஸ் போர்டை பார்த்துருப்பாங்க. கரெக்டாக கொரோனா லாக்டவுன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த அத்தனை பேரோட லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கல் டீம்கிட்ட இருக்கும். அந்த லிஸ்ட் எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், ஈவா மரியாங்கிற பேர் இருக்கா, வேறு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டு வந்துருச்சு. அந்த லிஸ்ட்டில் ஈவா மரியாவோட பேரும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பேரை பார்த்துட்டு இவர் அப்படி ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டு அங்கே அந்த பர்சனை போய் பார்க்குறாரு. அது வேறு யாரும் கிடையாது, இவரோட மாமா தான். அவர் எப்பயும் போல் ஃபுல் டைம் போதையில் இருக்கார். நீங்கள் கரெக்டாக இந்த டயத்தில் வாரணாசிலேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் கூட வேனில் வந்ததில் ஈவா மரியா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, அந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் ரொம்ப நல்லாவே தெரியும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் வர வர பார்த்தீங்கன்னா நல்லாவே பேசிட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே நாங்கள் மாறிட்டோம்ப்பா அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினல் ஈவா மரியாவோட ஃபோட்டோவை காமிச்சா அது இந்த பொண்ணு கிடையாது, அந்த ஈவா மரியாவை நான் வேற எங்கேயோ கூட இடையில பார்த்தேன், அது எங்கங்கிறத மறந்துட்டேன், உனக்கு ஞாபகம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி விட்றாரு. இங்கே நம்மளுக்கு நம்ம சத்யஜித் மொத்த போலீஸ் டீமுக்கும் இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உண்மையிலே சூப்பரான சீன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 எலிமெண்ட்ஸை வச்சு தான் நம்மளுக்கு எல்லா கேஸையுமே டீல் பண்ணுவோம். அந்த 6 எலிமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி விக்டிம், அதாவது கொலை செய்யப்பட்டது யார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆரம்பித்தது 0. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. இறந்தது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சப்ப அது ஈவா மரியா அப்படின்னு நம்மளுக்கு இப்போ தெரிய வந்துடுச்சு. 2வது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென், அது நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 2019 அப்படின்னு. அடுத்தது 3வது கேள்வி ஹவு, எப்படி அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் பண்ணிவிட்டு அவங்களோட பாடியை பீஸாக வெட்டி அங்கேயும் இங்கேயுமா நம்மளுக்கு டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னா இது எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா முழுக்க இது ஃபினான்ஷியல் மோட்டிவ்னா எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஈவா மரியாவுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி அவங்க பேரில் கோடிக்கணக்கான சொத்து இருந்தது உண்மை. அந்த சொத்துக்காக தான் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து 3-4 மாதங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 4.5 ஏக்கர் சொத்து கோடிக்கணக்கில் மதிப்பில் உள்ளதையும் அந்த பர்சன் ஆள்மாறாட்டம் மூலியமாக விற்றுருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு ஈவா மரியா உயிரோடு தான் இருக்காங்கன்னு நம்ப வைக்கிறதுக்காக அவங்களோட ஃபோனை 7 மாதம் வரைக்கும் அந்த கில்லர் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதில் ஃபோட்டோஸும் மெசேஜஸும் அப்பப்போ அவங்களுக்கு ரிப்ளை மட்டும் பண்ணியிருக்கான். அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லா நண்பர்களையுமே நம்ப வைக்கிறதுக்காக. அடுத்து அவங்கள கொலை செஞ்சது யார் அப்படிங்கிற கேள்வி, அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பொண்ணு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேர் உள்ள ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான கில்லர். எந்த அளவுக்கு அவள் புத்திசாலியாக இருந்தால் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி மூலியமாக அந்த இடத்த விற்றுருக்கா. அதுவும் நேரில் வந்து தான் விற்றுருக்கா. அந்த இடத்துல கொடுத்துருந்த ஐடென்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவா மரியாவோடது. ஆனால் அதில் இருந்த ஃபோட்டோ ஈவா மரியாவோட ஃபோட்டோ இல்லை, அதுக்கு பதிலாக ஷார்ட் ஹேர் உள்ள ஒரு பொண்ணோட ஃபோட்டோ. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை நம்ம பப்ளிஷ் பண்ணலாமா சார் அப்படின்னு மற்றவங்க கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அவளுக்கும் இப்போ தூரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருக்கவன் நம்ம ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடுவா. இன்னும் 72 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த கில்லரை நான் பிடிச்சே தீருவேன், எனக்கு அந்த டைம் மட்டும் கொடுங்க மேடம் அப்படின்றாங்க. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சத்யஜித்துக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் வார்டன்ட்டு இருந்து.
சார் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து விசாரிச்சாங்கன்னு. அந்த பொண்ணு இப்போ டிவி சேனலில் நம்மளுக்கு டிவியில் பார்த்தேன் சார்னு சொன்ன உடனே நம்ம சத்யஜித் நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பத்மஜாவை போய் சந்திக்கிறாரு. அவங்க சொல்கிற கதையை கேட்டுட்டு சிரிக்கிறாரு. சாரி, நான் அப்படி மீன் பண்ணல, இருந்தாலும் இந்த பேய் கதை இதெல்லாம் என்னால் நம்ப முடியலை. ஓகே, இந்த ஹாரர் ஸ்டோரி இதெல்லாம் விட்டுருங்க, ஆனால் எனக்கு உங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கன்னா. சார், ஈவா மரியா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவளோட ஆன்மா ஏங்கிட்ட இந்த உலகத்துக்கிட்டே ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கான ஸ்டோரியை நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் சார் வந்து எனக்கு கால் பண்ணிங்க. அதே மாதிரி என்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூ இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு ஹரிதா தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவா மரியாவுக்கு டைவர்ஸ் அட்வொகேட். அவள் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஈவா மரியாவை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. ஈவா மரியாவுக்கு ஏதோ ஒரு பொண்ணு மூலியமாக ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அவனால் தனக்கு மரணம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஹரிதாட்ட சொல்லியிருக்கா. அப்படின்னு சொன்ன உடனேவே நம்ம சத்யஜித் சொல்கிறாரு, ஆமாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எங்களோட ஃபைண்டிங்ஸ்லேயும் இந்த கில்லர் வந்து ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஹரிதாட்டை எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம சத்யஜித்துக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் பேசுகிறது அவரோட மாமா சந்திரபாலன் தான். என்ன விஷயமாமா அப்படின்னு கேட்டால், நீ அந்த ஈவா மரியாவை பற்றி தானே கேட்டேன், எங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சத்யஜித்தோட முகம் அப்படியே மாறி இங்கிட்டு திரும்பி நம்ம பத்மஜாவை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. முறைச்சி பார்த்துட்டு நம்மளுக்கு அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சம்திங் ஏதோ விஷயத்தை மட்டும் பேசிட்டு இங்கே வந்து பத்மஜாட்டா உட்காந்தா, சார் நான் வந்து ஹரிதாட்ட பேசிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா. ஓ, ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களோட சின்ன ஹெல்ப் வேணும். எனக்கு சஸ்பெக்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் கிடச்சிருக்கு. அந்த ஃபோட்டோவை நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி சொல்லணும்னா. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு கரெக்டாக இவர் ஃபோட்டோவை காமிக்கிறாரு. காமிச்ச உடனே நம்மளுக்கு பத்மஜாவோட முகம் பயங்கரமாக மாறுது. ஒரு மாதிரி அவங்க நடுங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு சத்யஜித் சொல்கிறாரு, நம்ம 2 பேர் மனசில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் இவங்க தான் பதில் சொல்லணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு காரில் மலையில் ஒரு பொண்ணு வர்றதை காட்டுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஷார்ட் ஹேர் வச்ச ஒரு பொண்ணை காமிச்சிட்டு அதே மாதிரி இப்போயும் நம்மளுக்கு காமிச்சா நம்மளுக்கு கண்ணாடி போட்டிருக்க நம்ம அட்வொகேட்டு தான் அது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈவா மரியா மர்டர் நடக்கும்போது அவங்க ரொம்பவே ஷார்ட் ஹேராக தான் வச்சுருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன ஈவா, இன்னும் நீ இவ்வளோ ஃபீலிங்கில் இருக்க செய்கிற, அதான் எல்லாமே பிரச்சனை முடிஞ்சில செஞ்சிச்சில, அதான் உன்னோட செட்டில்மெண்ட் பணம் மொத்தமாக பேக்கில் இருக்குது, ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்கும்போது, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை மேடம், என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தர்ஷனை பார்த்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் சிரிப்பு சந்தோஷங்கிறதே வந்துச்சு. இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா என்னையை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டான் அப்படின்னு அழுகிறாங்க. இப்படியே அழுதுகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இங்கே பாரு, உன் பேக்கில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள சொத்தும் பணமும் நம்மளுக்கு குமிஞ்சு கிடக்கு, அவ்வளவையும் வச்சுட்டு நீ அழுகிற. ஆனால் நான் பார்த்தியா உனக்கு எதிர்மாறாக இருக்கேன். எனக்கு எங்கள் அப்பாவோட வில்லா ப்ராஜெக்ட்டு 37 கிளைண்ட்டிட்ட லட்சமாக கடன் வாங்கியிருந்தார். வாங்கி தான் அந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தார். எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார். இன்னும் 1 மாதத்துக்குள்ளே நான் அந்த பணத்தை ஒப்படைச்சாகணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியலை. ஆனால் பார்த்தியா நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், இத்தனை கோடி ரூபா உனக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன், என்னோடய வக்கீல் ஃபீஸை மட்டும் மறந்துடாதம்மா அப்படின்னு அவங்க அப்படியே அமைதியாக வராங்க. நேராக நம்ம வீட்டுக்கே போகலாம், கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகு, மைண்டை ரிலாக்ஸாக வையே அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன நம்ம ஈவா மரியாவை பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிங்க்ஸ் கொடுத்தவங்க டக்குன்னு 1 செகண்டு கூட யோசிக்காமல் அப்படியே கழுத்தை நெரிக்கிறாங்க. அங்கே இருந்த வயரை வச்சு கொஞ்சம் கூட தப்பிக்க முடியாமல் நம்ம ஈவா மரியாவை கொன்னுட்டு அங்கேயே பாத்ரூம்குள்ளே போய் அவங்களோட உடம்ப துண்டு துண்டாக வெட்டி அப்படியே வேறு கவரில் போட்டு காரில் எடுத்து வேறு ஊரில் கொண்டு போய் டிஸ்போஸும் பண்ணிடுறாங்க. அதோடு இல்லாமல் அவங்களோட ஃபோனு பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டவங்க அவங்களோட சொத்தை வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஈவா மரியாவோட ஆதார் கார்டில் இவங்களோட ஃபோட்டோவை மட்டும் ஒட்டி ஃபேக்காக ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சொத்தையும் விற்றுட்டு மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டாங்க. நம்ம ஈவா மரியாவோட உடம்பை துண்டு துண்டாக வெட்டினதை அந்த ஃப்ரிட்ஜில் தான் பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுருப்பாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா தலையை ஒரு இடத்துல கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண, கையை ஒரு இடத்துல, காலை ஒரு இடத்துலன்னு போய் வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு கிடச்சது தான் ஒரு தலையும் ஒரு கையும் மட்டும். நம்மளுக்கு ஈவா மரியாவோட ஃபோனை வச்சு இவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போன மாதிரி அங்கங்கே ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க அப்படியே ஆன்மீக வழியில் போயிட்டாங்க. இனிமேல் இவங்களை தேட வேணாங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணவங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா அவங்களோட மண்டவோட மாட்டினது தான்.
அப்படியே நம்மளுக்கு இங்கே காமிச்சோம்னா நம்ம லாயரமா வேற எங்கேயும் இல்லை, நேராக பார்த்தீங்கன்னா நம்ம பத்மஜா வீட்டுக்கு தான் காரில் வந்துட்டு இருந்திருக்காங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே இவ இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால நம்மளுக்கே ரிவர்ஸில் திரும்பிடுமோன்னு சொல்லிட்டு அவள் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்த அந்த ஸ்டோரியை மொத்தமாக ஆட்டையை போட்டு அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஆடு வழிய தேடி கத்திக்கிட்ட வந்து தலையை வைக்கிற மாதிரி நேராக இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்தா அங்கே தான் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜும் ஈவா மரியாவோட ஆவியும் இருக்கே. அங்கே ஃப்ரிட்ஜை பார்த்த உடனேவே ஒரு செகண்ட் நம்ம வக்கீல் நம்ம மிரண்டு போயிடுறாங்க. அங்கே ஃப்ரிட்ஜை அப்படியே கிட்டு ஆடிட்டு கதவை திறந்து உள்ளேருந்து நம்மளுக்கு கருப்பு உருவம் வருது. அப்படியே ஆனவங்க கத்துறதோட நம்மளுக்கு காமிச்சா மறுநாள் காமிக்கிறாங்க, போலீஸு மொத்த டீமும் வந்திருக்கு. ஃப்ரிட்ஜு வெடித்து நம்மளுக்கு வக்கீலமாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சத்யஜித் சொல்கிறாரு, இது சயின்டிஃபிக்கலாக தான் நான் பார்க்க முடியும். என்னைய கேட்டிங்கன்னா இது ஃப்ரிட்ஜு வெடித்து டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால தான் அவங்க இறந்துருக்காங்கன்னா, பத்மஜா சொல்கிறாங்க, சார் கண்டிப்பாக கிடையாது. ஈவா மரியாவோட ஆவி அந்த ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த வக்கீலை பழி வாங்கிருச்சு அப்படின்றாங்க. அப்படியே 2 பேரும் கலைஞ்சு போனதை காமிச்சோம்னா நம்மளுக்கு மறுபடியும் பத்மஜா வீட்டில் காட்டுறாங்க. அங்கே நம்மளுக்கு பாப்பா மறுபடியும் அந்த பொம்மைக்குட்டி பொம்மையை வச்ச விளையாண்டா என் பொம்மைக்குட்டிக்கு மறுபடியும் கண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, பொம்மைக்குட்டியோட கண்ணு தான் உடஞ்சி போயிருந்துச்சுன்னு காமிச்சா நம்ம பொம்மைக்குட்டிக்கு மறுபடியும் 2 கண்ணுமே இருக்குது. இந்த பொம்மைக்குட்டியை பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணது நம்ம பத்மஜாவோட அக்கா தான். அவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வந்தவங்க என்ன நினச்சாங்க ஏது நினச்சாங்கன்னு சொல்லி தெரியலை, தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த பொம்மைக்குட்டிக்கு கண்ணு வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சா நம்மளுக்கு பொம்மைக்குட்டியோட ஃபேஸையும் அந்த இறந்து போன அவங்க அக்காவோட ஃபேஸையும் ஒரே மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு ரவுண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் மூவிலாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா பட்டூஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.